ஹரே கிருஷ்ணா. ஸோ வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு பகவத்கீதை 3வது அத்தியாயம் 28, 29 பார்க்க போறோம். ஸோ தீபாவளி ஹாலிடே ஸ்டில் எக்ஸ்டெண்டிங் டில் சண்டே இல்லைங்களா? பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் நிறைய பேர் வந்திருக்கு, தீபாவளியும் பொருட்படுத்தாம வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம நேத்து வந்து பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இத்தி மன்யத்தே அப்படின்னு நேத்து நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம வந்து எல்லா செயல்களும் பௌதீக இயற்கையினால செய்யப்படுது நம்ம செயல்கள் எல்லாம். ஆனா நான் நினைச்சுக்கிறேன் நானே செய்யறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இத்தி மன்யத்தே. ஸோ நேத்து தெளிவா நம்ம பார்த்தோம், நம்ம வந்து ஆல்வேஸ் an ஆத்மா இஸ் நெவர் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற பாயிண்ட் நேற்று நம்ம தெளிவா பார்த்தோம் இல்லைங்களா? அண்ட் ஆத்மா அப்படின்னாலே இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் கிருஷ்ணா. அதுல வந்து தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். வெதர் யூ அக்ரி ஆர் யூ டோன்ட் அக்ரி, உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, இட் டசன்ட் மேட்டர். த ஃபேக்ட் இஸ், ட்ரூத் இஸ், ஆத்மா இஸ் ஆல்வேஸ் டிபெண்டன்ட் ஆன் கிருஷ்ணா. ஸோ ஐதர் the only fact the Atma has a slight independence. ஆத்மா வந்து டிபெண்டன்ட் நம்ம பார்த்துட்டோம். நமக்கு உடனே நேத்து 1-2 மாத்ததி எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கல்ல, நம்ம இப்ப எதுவுமே இல்லையான்லாம் தோணுச்சு அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. ஸோ அந்த அதுக்குதான் பகவான் வந்து ரெண்டு சாய்ஸா இருக்கு. அதாவது நம்ம ஜோக்குக்கு சொல்லுவோம், உனக்கு இது வேணுமா இல்ல இதுவே வேணுமா. சிலர்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாய்ஸ்மே வேணுமான்னு கேட்டுட்டு அந்த சாய்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. கிருஷ்ணா கொஞ்சம் மர்சிஃபுல், அவர் 2 சாய்ஸ் நமக்கு கொடுக்கிறாரு. எனிவேஸ் யூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் சம்திங் எல்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் அன் எக்ஸிஸ்டன்ஸ் வித்தவுட் கிருஷ்ணா. இதை நம்ம எல்லாரும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். we really don't have an existence without கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணரை வச்சுதான் நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. we have only one choice. என்ன சாய்ஸ்னா, whether we want to be dependent on his internal energy or his external energy. இந்த ரெண்டு தான் நமக்கு சாய்ஸ் இருக்கு. அந்த சாய்ஸ் முழுக்க நம்ம கையில கொடுத்துட்டாரு. he is fully given to us. he never forces us in that. ஏன்னா இது பாக்குறதுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் நான் சொல்றேன், பட் this choice is leading to many things. நம்ம வாழ்க்கையே அப்படிதான் இல்லைங்களா? இதுதான் மேஜர் சாய்ஸ். மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம +2 முடிச்சுட்டு நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம இந்த காலேஜ் போலாமா, அந்த காலேஜ் போலாமா, இந்த இது படிக்கலாமா, அந்த இது படிக்கலாமா. ஸோ மேஜாரிட்டி என்ன, நான் என்ன எடுத்து படிக்க போறேன் அப்படிங்கிற அந்த டாக்டரா இன்ஜினியரா அப்படின்னு நான் எடுக்கிற சாய்ஸ் தான் பிரைம் சாய்ஸ் இல்லைங்களா? நீங்க 10th மேபி 10thலயோ +2லயோ சில சமயம் நமக்கு மேத்ஸ்லயே நல்ல மார்க் வந்திருக்கும். ஸோ we always most of us would have undergone this oscillation இல்லைங்களா மாதாஜிஸ்? நான் எதுக்கு போறது, போத் பயோ அண்ட் மேத்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா, நம்ம ரெண்டுலயுமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எந்த இதுக்கு போறது அப்படிங்கிற டெசிஷன் வந்து ரொம்ப நமக்கு வந்து தட் ஷுட் பி த பிரைம் டெசிஷன். அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் we have a multiple decisions. எந்த காலேஜ் என்ன மாதிரி, தட் இஸ் a secondary. ஸோ பிரைமரி டெசிஷன் இஸ் கோயிங் டு விச் கோர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆத்மா அப்படிங்கிறது, இட் இஸ் நாட் அன் இண்டிபெண்டன்ட் சோல் லைக் கிருஷ்ணா.
first of all, we should very, very, very thoroughly, clearly, crystal clearly, we should understand we are not independent as Krishna. Our Swarat. பார்த்தோம் இல்லைங்களா ஸ்ரீமத் பாகவதத்துல? What is the first shloka? Janmadi asya yadad itaratas chadeshu abhignya swarat. Abhignya swarat. Swarat means what? Independent. நம்மளுக்கும் இண்டிபெண்டன்ஸ். ஏன்னா அவருடைய என்னன்னா அதுதான் நீங்க பார்க்கணும். ஈஷாவாஸ்யம் நான் பார்த்தோம் இல்லைங்களா? ஈஷோபனிஷத்துல நம்ம அந்த ஓம் பூர்ணமத நம்ம ஈஷோபனிஷத்துல ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை ஸ்லோகம் பாத்தீங்களா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. சோ என்ன சொல்றாங்கன்னா பூர்ணம், இஸ் அ கம்ப்ளீட் ஹோல். அவர்கிட்ட இருந்து வெளியில வர்றது எல்லாமே கம்ப்ளீட் ஹோல். வெளியில கம்ப்ளீட் ஹோல்ஸ் வந்துட்டாலும் ஸ்டில் ஹி இஸ் கம்ப்ளீட் ஹோல். இதுதான் அந்த பிரார்த்தனை. இந்த பூர்ணாகுதியில நீங்க எல்லாம் இந்த பிரார்த்தனை நீங்க சொல்லியிருப்பீங்க. நீங்க நிறைய யாகங்கள் பண்ணும்போது பூர்ணாகுதி அப்படின்னு ஃபைனலா நம்ம எல்லாமே அந்த ஒரு பட்டு சாரியில எல்லா திங்ஸையும் போட்டு முடிச்சு போட்டு உள்ள போடுவோம். நீங்க பண்ணிருக்கீங்களா எல்லாரும் மத்த யாகங்கள்ல? சோ பூர்ணாகுதி பண்ணும்போது இதை சொல்லுவாங்க. என்னன்னா இஸ் a கம்ப்ளீட் ஹோல். அந்த கம்ப்ளீட் ஹோல் இருந்து வெளியில வர்றது எல்லாமும் கம்ப்ளீட் ஹோல். பட் ஸ்டில் வெளியில இப்ப நம்ம கிட்ட பாருங்களேன், நான் என் கையை எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னா ஐ வில் பி லேக்கிங் மை ஹேண்ட்ஸ் இல்லைங்களா? நான் என் கையை கொடுத்தனால திருப்பி எனக்கு ஒரு கை வளர்ந்துருமா? ஐ எம் நாட் a complete whole, right? But Krishna is a complete whole. அதுதான் நம்ம 1 - 1 is 0 for us. But for Krishna 1 - 1 is equal to 1. அதுதான் அவருடைய ஃபார்முலா, கிருஷ்ணாஸ் ஃபார்முலா. இனிமேல் நம்ம அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? let us study Krishna's formula. 1 - 1 is equal to 1. நீங்க அவர்கிட்ட இருந்து ஒண்ணு வெளியில வந்தாலும் that will be he will be the one same, and that which coming out of him is also whole. It has got everything in it. அது பகவானுடைய பின்ன பகுதினா பகவானுடைய எல்லா குவாலிட்டிஸோட தான் அந்த பின்ன பகுதி வருது. இப்ப நீங்க நெருப்புல இருந்து ஒரு துண்டு வெளியில வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு துண்டுக்கும் நெருப்புடைய குணாதிசயம் முழுக்க முழுக்க இருக்கும் இல்லைங்களா? தீ பொறி it may be minute இருக்கலாம், but doesn't have all the qualities of the fire. Mataji is here. Does not have all the qualities of a fire. Mataji. Yeah. எல்லா குவாலிட்டி இருக்கும். இருந்தாலும் அது வெளியில தனியா வந்தனால அந்த மைன்யூட் நெருப்பு பொறிக்கு அந்த குவாலிட்டிஸ் கம்மி ஆயிடும். அது அமைஞ்சு போயிருது. ஒரு கங்கு வெளியில எரிஞ்சதுன்னா அது கொஞ்ச நேரத்துல அமைஞ்சு போயிரும் இல்லைங்களா? ஆனா மெயின் தீ பொறி எரிஞ்சிட்டேதான் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி பகவான் இருந்து வெளியில வந்த கங்கு தான் நாம. ஒரு 1/2 மணி நேரம் எல்லாருக்கும் அமைதியா அந்த பகவத்கீதை கேட்க முடியல இல்ல? so locked. So நீங்க பேசிட்டே கேட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு உள்ள புரியும்னு நினைச்சுக்க வேண்டியதான். ஒன்னும் உள்ள போகாது. You won't understand anything. Just hear peacefully. So am I audible? Yes, Mataji. Yes, கொஞ்சம் சரியா இல்ல கரண்ட் போச்சு. மை வைஃபை யூபிஎஸ்க்கு மாறிச்சு, அதனால ஏதாவது கேட்காம போச்சு. சோ நம்ம ஒரு மைன்யூட் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா. சோ நமக்கும் அந்த நெருப்புக்குரிய எல்லா குவாலிட்டியும் இருக்கு. நம்மளும் கிருஷ்ணருக்கு உண்டான எல்லா குணாதிசயம் நம்மளுக்கும் இருக்கு. ஆனா நம்ம எந்த இடத்துல லேக் ஆகுறோங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் பகவத்கீதையே. உண்மையில் இவ்வளோ பெரிய புக்கு,
இவ்வளவு படிச்சிருக்கோம். நாங்களாம் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு சாப்டருமே 10, 20 தடவை படிச்சு முடிச்சோம். பட் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா, ஐ ரியலி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் நாட் ஈவன் 10% ஐ அண்டர்ஸ்டுட். உண்மையில் நான் உங்ககிட்ட பேசுறது வந்து ஜஸ்ட் லெஸ் தென் 10%. ஏன்னா இந்த பகவத்கீதையை இன்னும் ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும்னா பல விதத்துல புரிஞ்சுக்கலாமா. ஸ்டில் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன் பிரபுபாத் சொல்லியிருக்காரு, ஐ ஹவ் கிவன் பகவத்கீதா இன் அட்லீஸ்ட் இன் ஒன் ஆங்கிள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சோ திஸ் அதனாலதான் சொல்றேன், தோண்ட தோண்ட அமிர்தம். இப்ப நீங்கெல்லாம் கூட ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சவங்க, அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்டுட்டோமே, செகண்ட் டைம் மாதாஜி என்ன சொல்லிட போறாங்க அப்படிங்கிற ஒரு attitudeல உள்ள வந்திருக்கலாம். Did you all have that attitude, Mataji? At least for those who are listening for a long time. நம்ம தான் நோ எல்லாமே மாதாஜி, எதுவுமே இன்னுமே எதுவுமே தெரியாத மாதிரியே தான் இருக்குங்க மாதாஜி. எஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னா என்னமோ எனக்கு தெரியாத மாதிரியே தான் இருக்குங்க மாதாஜி. கொஞ்சம் அப்ப இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் வேற மாதிரி புரியுதுங்க மாதாஜி. புரியுறது வேற மாதிரி புரியும். ட்ரூ, தட் இஸ் த ட்ரூ பாயிண்ட். புரியுறது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி புரியும். அப்பவும் ஒரு விதமா புரிஞ்சுதான் இருந்தது, புரியாம இல்ல இல்லைங்களா? அப்பவும் ஒரு மாதிரி புரிஞ்சிருந்தது. இப்ப நமக்கு கொஞ்சம் வேற மாதிரி புரியுதே ஒழிய புரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது. சோ பகவத்கீதை அப்படிங்கிறது இது ஒண்ணு போது வாழ்றதுக்கு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, உண்மையில் ஸ்ரீ பிரபுபாத் has said, I have given everything in my book. நீங்கெல்லாம் யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஃபாலோ மை புக் அப்படின்னு கொடுத்திருக்காருன்னா, இந்த பகவத்கீதையோட பர்பட்லயே பிரபுபாத் has given all his realizations. அவர் வந்து அவருடைய ஹோல் பக்தி வாழ்க்கையில எவ்வளவு ரியலைசேஷன்ஸ் அண்டர்கோ பண்ணாரோ அது எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு பகவத்கீதை பர்பட்ஸ்ல. சோ இது வந்து நமக்கு வந்து இனிஷியலா நமக்கு நிறைய புரியாது, பிரபுபாத் ரியலைசேஷனே நமக்கு புரியாது. ஏதோ நம்ம லெவல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வெளியில வந்து அந்த ஹோல் அந்த பார்ட் பாத்தீங்கன்னா, that part is thinking, it is as potent as the whole. அங்கதான் ப்ராப்ளம். There is nothing wrong to think you as part of Krishna, and you have all qualities as Krishna. There is no doubt about it. You are one sense equal to Krishna because with quality wise, there is no doubt about it. But we should understand very clearly, we are not equal to Krishna. சோ அத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பகவான் இவ்ளோ சொல்றாரு. பாருங்களேன், அவர் கிரியேட்டும் பண்ணிட்டு நம்ம பின்னாடி எப்படி வந்து, ஐயோ உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு இல்லடா, உனக்கு அந்த அளவு கெப்பாசிட்டி இல்ல, நீ என்னை விட்டினா யூ டோன்ட் ஹேவ் அன் எக்ஸிஸ்டன்ஸ் அதர் தென் மீ அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு ஹவு மச் கிருஷ்ணா ஸ்ட்ரகிளிங், யூனோ. Really, isn't he not struggling? நம்மளுக்கு அந்த உண்மைய வந்து திருப்பி புரிய வச்சு அவர் பகவான் வந்து மிரட்டி கிரட்டி, அதாவது புரியுதோ புரியலையோ யூ சர்வ் மீ அப்படின்னு தாராளமா நம்மள அங்க வச்சிருக்கலாமே. Why should he send us to this material world? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். Why don't you all use your brains and think about it? He has all capacity, he has all potency. அவர் அங்கேயே வச்சு, என்னது நீ அப்படிலாம் நினைக்க கூடாது, நான் தான் பாஸ், நீதான் சர்வன்ட், மரியாதை எனக்கு நீ சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் ஏன் மயிலே இறகு போடு இறகு போடு இறகு போடு இப்படி கையை வச்சுட்டு நிக்கணும்? ஒரு புடுங்குனாருன்னா வேலை முடிஞ்சது இல்லைங்களா? நம்ம என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? நம்மளுடைய ஆட்டங்கான்றது நம்மளுக்கு வந்து ஆட்டம் கொடுக்கிற இத்தனோண்டு நம்ம வாழ்க்கையில நான் கிரேட்டுங்க அப்படின்னு செம்மையா வேலை பார்ப்போம். அவர் ரொம்ப எல்லாம் பண்ண வேண்டாம், ஒரு ஊதுனாருன்னா நம்ம அடித்தளமே ஆட்டம் கண்டுரும். பொல 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 பொலன்னு எல்லா பில்டிங் எல்லாம் கீழே விழுந்துரும் இல்லைங்களா? அவர் பேஸ்மெண்ட் will just shake with a single blow கூட சொல்ல மாட்டேன் நானு, சிங்கிள் பிரீஸ் ஆஃப் கிருஷ்ணா இப்படின்னு ஊதினாருன்னா எல்லாம் பொல 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 பொலன்னு கீழே விழுந்துருது. அது உணர வைக்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது. நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லைன்னு புரியறதுக்கு நிறைய நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பொம்மா சுரேஷ் மாதாஜி டெக்ஸ்ட் பண்ணனால ஐ எம் டேக்கிங் ஹர் as an example. அவங்க பொண்ணு வந்து she is very good singer, very very beautiful, very sweet voice singer. But when she
enters into audition அங்கெல்லாம் போகும்போது Atal Super Singerலயே அவங்க she came to a good level. But Mataji would have very much realized என்னதான் அவங்க அவ்வளோ பயிற்சி எடுத்து போனாலும் எவ்வளவுதான் ஸ்வீட் வாய்ஸா இருந்தாலும் ஸ்டில் சம்திங் எல்ஸ் இஸ் டிசைடிங் த சைல்ட்ஸ் ஃபியூச்சர் இல்லைங்களா? she would have realized. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தருமே ஏன் மாதாஜி? சாரி மாதாஜி, சாரி. No, you wanted to say something? இல்ல மாதாஜி, கரெக்ட். நீங்க என்ன சொல்றீங்களோ அது கரெக்ட் தான் மாதாஜி. So it is உண்மைதான். அவ ரியலைஸ் பண்றா இப்பதான் அதெல்லாம். அவ எஸ் அது ரியலைஸ் பண்றதுக்காக அது நடக்குது மாதாஜி. அவ சூப்பர் சிங்கர் ஆகறதுனால அவளுக்கு ஒன்னும் கோலோகத்துல இடம் கிடையாது. அத கொடுத்து அந்த அளவு டேலண்ட் இருந்தும் மேல ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த விஷயம் நிராகரிக்கப்படும் போது she will understand perfectly there is something above me. So அந்த ரியலைசேஷன் ஒரு குழந்தைக்கு கிடைக்கிறதுக்காக தான் இந்த பிறவியே. not to become a super singer. அது வந்து அவளுக்கு தெளிவா சொல்லுங்க. she will become more mature. இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருக்கும். நானும் நிறைய பார்த்திருக்கேன். என் வாழ்க்கையிலையும் பார்த்திருக்கேன், என் குழந்தைங்க வாழ்க்கையிலையும் பார்த்திருக்கேன். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வாழ்க்கையில வந்து பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ். நீங்க வந்து அண்டர்கோ பண்ற எக்ஸாம்பிள்ஸ். அதாவது திறமையும் இருக்கும், பயிற்சியும் இருக்கும், எல்லா வில்லிங்னஸும் இருக்கும். ஆனா நமக்கு அந்த டிசைர்ட் ரிசல்ட் கிடைக்காது. இது எல்லாருமே ஏதோ ஒரு ஃபார்ம்ல அனுபவிச்சிருப்பீங்க அவங்கவுங்க வாழ்க்கையில. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாரு? Do you think that person Krishna is a Hitler? நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டு குழந்தைங்க உடனே என்னங்குதுங்க, சாமியும் இல்ல பூதமும் இல்ல. I have seen children telling that. நாம வந்து கண்ணா பகவானை கும்பிடு, உனக்கு இது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்த்திட்டு இருக்கும் போது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனா குழந்தைங்க இம்மீடியட்டா என்ன சொல்லுதுங்க, சாமியே இல்ல. Is it not true? Have you all experienced such statements from your children? அதெல்லாம் சும்மாமா, அப்படி இருந்தா நான் ப்ரே பண்ண சொன்னீங்க, நான் ப்ரே பண்ணேன், அதெல்லாம் நடக்கல. So their understanding is நம்ம கண்டிப்பா நமக்கு குழந்தைக்கு பெருசா புரியாது. ஆனா உண்மையில் மாதாஜிஸ் உங்க குழந்தைங்களுக்கு அந்த ஃபெயிலியர் நிறைய லெசனை கத்து கொடுக்குது. That is the grace of Krishna. Please you understand properly and let your children also understand this. உண்மையில் நீங்க நினைக்கிற கிரேஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றது வந்து கிரேஸ் கிடையாது. That is by Prakriti Kriyamani Gune Karmani Sarvashaha. That is by your 3 modes. The child has to understand there is something beyond my capacity. அந்த உணர்வு அது வந்து எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிப்பாரு. சும்மா சாதாரணமா நம்ம நிறைய மூவிஸ்ல பாத்துருக்கோம் இல்லையா மாதாஜிஸ்? அதாவது ஒரு விஷயம் பப்ளிக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா பெரிய லெவல்ல கொண்டு போய் அதை பண்ணுவாங்க. சாதாரணமான வீட்டுல நடந்ததுன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இதே ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல நடந்தா அது கண்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி பெரிய லெவல்ல கொண்டு போய் அந்த விஷயத்த பண்ணுவாங்க. I think you all understand what I mean to say. அந்த மாதிரி பகவான் வந்து குடுக்குற அடி பெரிய இடத்துல கொடுத்தாரு. I still remember my +2 result, how it changed my whole life. ஒரு ஓவர் நைட்ல ஒரு தீர்ப்பு, ஒரு ஜட்ஜோட தீர்ப்பு எத்தனையோ குழந்தைங்க வாழ்க்கையில அவ்வளவு விளையாண்டுச்சு. It played in many of our life. We never expected such thing to happen. So அந்த அன்னைக்கு I realized, oh my gosh, there is something beyond me. நான் பயங்கரமா படிச்சிருக்கலாம், நான் என்ன வேணா செஞ்சிருக்கலாம், but there is something that is controlling me. So இத வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உண்மையில் நான் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு டிவோட்டிஸ் வந்து டிவோட்டிஸ் was very close to my circle. அவங்கள்ட்ட நான் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது the first thing they will tell is congratulations, you're washed by Krishna அப்படிமா. அட பாவிகளா, நான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்படி இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எனக்கு வருது, ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்லீப், இவ்வளோ எனக்கு வந்து ப்ரெஷரைஸ்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப அப்படியே பில்டப் கூட சொன்னோம்னா டிவோட்டிஸ் என்ன சொல்லுவாங்க, கிளாப் பண்றாங்க. கிளாப் பண்ணி வாவ் கங்க்ராச்சுலேஷன், யூ ஹவ் பீன் க்ளோஸ்லி வாஷ்ட் பை கிருஷ்ணா. அதாவது இந்த ஈவன் இந்த பக்தி வாழ்க்கையில கூட
நமக்கு ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் வர்றதுன்னா உண்மையிலே கிருஷ்ணாஸ் mercy. Krishna wants me to understand better than what I will be given. எனக்கு ஒரு விஷயம் நான் ஆசைப்பட்டிருப்பேன், பக்தியில கூட ஆசைப்பட்டிருப்பேன், நான் தகுதியாவும் இருப்பேன், நான் அதுக்கு குவாலிஃபைடாவும் இருப்பேன், நான் ஆசையும் படுவேன், அதுக்கு எனக்கு கிடைக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனா அது கிடைக்காம போயிருச்சு அப்படின்னா then I will understand. Oh, Krishna wants me to understand something still deeper than this. Then that is the biggest mercy. நான் ஆசைப்பட்டது கூட சூப்பர்ஃபிஷியலா இருக்கலாம். Because I really don't know. I'm not that very much deep. Only Guru knows me. So they want to give me something deep. அப்படி புரிஞ்சு போகும்போதுதான், and that is actually வாயில சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. It is not easy at all, Mataji. I tell you all frankly, it is not easy at all. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈகோ அப்படி கிரஷ் ஆகும். It's very difficult to cross the stage. அப்படியே அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும் ஹார்ட்ல. என்ன சொல்றது, அது அவங்கவுங்க அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். ஆனா உண்மையில் பகவான் நம்மள ஒவ்வொரு கை பிடிச்சு மேல கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிறது இன்னொரு டிவோட்டி டிஸ்கஸ் பண்ணும் போது they just take and tell, see, all these things are happening because of this and you're suffering because of this, so better face it அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து சொல்லும் போதுதான் நமக்கு புரியுது, ஓ இதுவும் பகவானுடைய கருணை. உண்மையில் when we are in devotional service, we are 100% washed by Krishna. நம்மள முழுக்க முழுக்க கவனிச்சிட்டு இருக்காரு. அவங்க கேசவப்பிரியா மட்டும் கவனிக்கிறாங்க, என்னைய கவனிக்கல அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா காலையில நீங்க சொல்லிட்டீங்க, காலையில இல்ல எப்ப சொன்னீங்கனாலும் சரி, you are being under control of Krishna, direct control of Krishna. கிருஷ்ணருடைய டைரக்ட் கண்ட்ரோல் நம்ம வந்துருவோம். and is watching everything. So உண்மையில் நம்ம காலையில எந்திரிச்சு கேட்கிறோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓ ராதா ராணி, பிளீஸ் ஹெல்ப் மீ டு சர்வ் கிருஷ்ணா. ஓ ராதா ராணி, பிளீஸ் ஹெல்ப் மீ டு சர்வ் கிருஷ்ணான்னு கெஞ்சறோம். ஹரே ஹரே, பிளீஸ் பிளீஸ் ஹரா ராதா, பிளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கெஞ்சறோம். So she is a very merciful mother. She is such a merciful mother. She immediately conveys this to Krishna. Oh my Lord, this Jivatma wants to serve you. இந்த ஆத்மா உங்களுக்கு சேவை செய்ய விரும்புது, ப்ளீஸ் டேக் கேர். அவங்க சொல்றனால, ராதா ராணி ரெக்கமெண்ட் பண்றனால மட்டுமே கிருஷ்ணா இஸ் டர்னிங் ஹிஸ் கிளான்ஸ் டுவர்ட்ஸ் அஸ். சோ கிருஷ்ணருடைய டெக்னிக் அது வேற மாதிரி இருக்கும். நம்மளுடைய ட்ரெடிஷனல் மென்டல் ஸ்பெகுலேட்டிவ் டெக்னிக் கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், டியர் டிவோட்டீஸ். If something goes wrong even in your devotional life, please understand it's a mercy of Krishna. Never ever lose faith. Never ever lose faith. Namakku it is all test by Krishna. Our paper slight or test paper pass agriya, okay, level 1 cleared, raise to level 2. So உண்மையில் யார் first class devotee ஆக விரும்புறாங்களோ அவங்களுக்கு தான் டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். If you don't want the test, then well and good, settle down. Krishna alaga சொல்லிடுவார், okay, you don't want the test, is it? Then settle down. Lower level இருந்துக்கோ, அடியே வாங்க வேணாம், அப்படியே இருந்துக்கோ. Then how long you are going to stay in that first level itself? When we really express our heart to Krishna, oh Krishna, I want to rise. எனக்கு உண்மையில உங்களுக்கு சேவை பண்ணணும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ நம்ம பெக் பண்ணி, அதனாலதான் சாண்டிங் டிசைட்ஸ் அவர் டிவோஷனல் லைஃப் நம்ம சொல்றது. நீங்க என்ன பாவத்தில் அங்க பெக் பண்றீங்களோ அதே அளவுதான் டிவோஷனல் சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அண்ட் தட் டிவோஷனல் சர்வீஸ் மே பி வெரி டஃப் ஆல்சோ. நம்ம ஜென்ரலா பௌதிக கால்குலேஷன் என்ன, நான் டீப்பா சாண்ட் பண்ணா அப்படியே ஸ்மூத்தா போயிருவேன்னா, தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட். Hope you all get my point, Matajis. Are we all in same page? எனக்கு உங்க ஃபேஸ பார்க்கல, எல்லாரும் திருன்னு முழிக்கிற மாதிரியே எனக்கு ஒரு இமேஜ் அப்படியே தோணுது. வடிவேல் மாதிரி தான் நானும் சொல்லணும், அப்படியே தோணுது. மாதாஜி டி ராஜேந்தர் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்களே, ஒண்ணும் புரியலையே அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இருக்கு. Did you all get the point what I want to convey? புரிஞ்ச மாதிரி இருக்குங்க மாதாஜி, ஆனாலும் டவுட்ஸ் வருதுங்க மாதாஜி. I know.
I know this is the correct answer in fact. Yes, அதாவது நீங்க பகவான்கிட்ட என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க? டெய்லி காலையில 16 மாலை எல்லாம் ஜெபம் பண்றீங்க. மோஸ்ட் ஆஃப் யூ அட்லீஸ்ட் 25 ஆஃப் யூ ஆர் சாண்டிங். சோ அந்த ஜெபம் வந்து நான் இந்த பௌதீக வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம வாழணும் அப்படின்னா ஜெபம் வைக்கிறீங்க. வாட் இஸ் த ஜெபம்? வாட் இஸ் த சாண்டிங் மீன்ஸ்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வாட் டஸ் இட் மீன்? ஓ ராதாராணி, நான் வந்து நான் பகவானுக்கு செஞ்சுட்டு இருந்த சர்வீஸ மறந்துட்டேன். ஐ எம் இன் மெமரி லாஸ், அம்னீசியா. தயவு செய்து எனக்கு திருப்பி என்னோட சர்வீஸ் கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சுறோம். அப்ப நாம கெஞ்சறனால மட்டுமே அவங்க ப்ரொசீட் பண்றாங்க. மாதாஜி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தட் இஸ் வை ஐ ரிக்வெஸ்ட் அட் ஆல் யுவர் லோட்டஸ் ஃபீட், ப்ளீஸ் சாண்ட். ஏன் நான் உங்களை இவ்வளவு கெஞ்சறேன், தயவு செய்து சாண்ட் பண்ணுங்க, தயவு செய்து சாண்ட் பண்ணுங்கன்னு ஏன் நான் அவுட் ஆஃப் வே போய் கெஞ்சறேன் அப்படின்னா, நீங்க சாண்டிங் நிறுத்திட்டீங்கன்னா ராதாராணி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. வாட் இஸ் தேர் ஃபார் ஹர்? ஷீ இஸ் ரெக்கமெண்டிங் ஒன்லி பிகாஸ் வி ரிக்வெஸ்ட் ஹர். உங்க குழந்தையோ ஒரு பொருள் உங்கள்ட்ட கேட்டுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க மாதாஜி, அது கேக்குதுங்கிறக்கா அதை பார்த்து ஐயோ இவன் வேற கேட்கறானே ஏதோ ஒண்ணு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்த ஆரம்பிப்போம். மேபி இஃப் யூ டோன்ட் ஹேவ் மணி, அவன் நம்மளுடைய பணத்துக்கு மீறின ஒரு பொருளை கேட்கறான். அவன் கேட்கறதுனாலே நம்ம நிறைய சேர்த்து வைப்போம். அவன் கேட்கறத நிறுத்திட்டான் அப்படின்னா நீங்க சேர்த்துவீங்களா? will you give? will you do that if he stops asking? no no. அப்பாடா மறந்துட்டானாட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பாட்டுக்கு இருந்துருவோம் இல்லைங்களா? அதனாலதான் நான் சொல்றேன், எல்லாரும் ஏன் இவ்ளோ, நீங்க சில பேர் வந்து நான் ஃபோர்ஸ் பண்றதா நினைக்கலாம், சில பேர் என்னை ஹிட்லரா கூட நினைக்கலாம். நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இப்ப புரியாது ஏன் அதை பண்ணணும்னு. எனக்கு ஏதோ ஒரு நாட் 1% ஏதோ எனக்கு புரியுது. சாண்டிங் இல்லைன்னா ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு என்னோட குரு மூலம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்லைட்லி ஐ அண்டர்ஸ்டுட். அதனாலதான் I'm requesting you people. So please understand, the request I'm keeping is because if you stop requesting Radharani, you will not proceed in bhakti. You will not proceed in bhakti. So whole devotional service depend upon how you chant. நாம என்ன நினைப்போம், இனிஷியலா என்ன தெரியுமா பண்ணுவாரு? கிருஷ்ணா இஸ் so intelligent. இனிஷியலா என்ன பண்ணுவாரு, நம்ம சாண்ட் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும். ஆஹா சூப்பர். அது ஹனிமூன் பீரியட். நம்ம ஹனிமூன்ல பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் என்ன தப்பு பண்ணாலும் ஒய்ஃப் கண்டுக்க மாட்டாங்க, ஒய்ஃப் என்ன தப்பு பண்ணாலும் ஹஸ்பண்ட் கண்டுக்க மாட்டாங்க. தட் இஸ் ஹனிமூன் பீரியட் இல்லைங்களா? நீங்க எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 6 மாசம் கழிச்சு வேண்டாத பொண்டாட்டி கை தொட்டாலும் குத்தம், கால் தொட்டாலும் குத்தங்கிற மாதிரி ஃபைட் ஸ்டார்ட்ஸ். 6 மாசம் கூட இப்பெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். 3 monthsல ஸ்டார்ட் ஆயிக்கும் டிஸ்பியூட் இல்லைங்களா? சோ நம்ம இனிஷியலா ஒரு எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுக்குற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரியே பண்ற மாதிரி இருக்கும். தென் வாவ் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி நான் சூப்பரா சாண்ட் பண்ணேன், வாழ்க்கையே கிருஷ்ணா மாத்திட்டாரு மாதாஜி. அப்படியே எக்ஸைட்மெண்ட், அப்படியே சிரிப்பு, ஆனந்தம். மறுபடியும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏதாவது ஒரு அடி கொடுப்பார், டெஸ்ட் வைப்பார். அது பாத்தீங்கன்னா உங்களை கொஞ்சறத விடவே அது வந்து இன்னும் வந்து உங்களோட க்ளோஸ் ஆகுறதுதான் இல்லைங்களா? அடிக்கிற கைதான் அணைக்கும். அணைச்சுக்கிட்டே சப்போஸ் மாதாஜி உங்களை யாராவது வந்து அப்படியே உங்களை அப்படியே தங்கமே வைரமே அப்படி அணைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா டோன்ட் யூ ஆல் ஃபீல் போர்ட்? அதுவும் போர் அடிச்சிடும் இல்லைங்களா லைஃப்ல? நமக்கு அதுவும் பிடிக்காது. உப்பு சப்பில்லாத வாழ்க்கையா இருக்கும். வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமே இருக்காது இல்லைங்களா? நம்மளுக்கே எப்படின்னா அவர் ரசராஜ், எல்லா ரசாவும் கையில வச்சிருக்கிறாரு. அவர் எவ்வளவு என்ஜாய் பண்ணுவார் நம்மள வச்சு. நம்மளே இந்த போடு போடுறோம், அவர் எவ்வளவு என்ஜாய் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவாரு, உண்மையில் டிவோஷனல் சர்வீஸ்ல நம்ம கொடுக்குற அடியுமே நம்மளுக்கு பகவான் அணைக்கிறத விடவே அதிகமான ஒரு லவ் தான். தட் இஸ் a deep love. ஆனா நமக்கு புரியவே புரியாது. ஐயோ கிருஷ்ணா நீங்க விட்டுட்டீங்க, கிருஷ்ணா என் குரு விட்டுட்டாரு, என் டிவோட்டிஸ் விட்டுட்டாங்க, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வில் ஜஸ்ட் அப்படி பாயில், அப்படியே தவிப்போம். தென் இஃப் வி ஜஸ்ட் ஸ்டே பொலைட்லி, கொஞ்சம் எப்படியோ உள்ள வந்து கிருஷ்ணாவையும் திட்டுவோம், வெளியில சொல்லுவோம் கிருஷ்ணா
எவ்வளவு உங்களுக்காக தானே கிருஷ்ணா பண்றேன், ஏன் கிருஷ்ணா என் இஷ்டத்துக்கு பண்ண விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கூட நம்ம அவரையும் கேட்போம். வில் டூ மெனி திங்ஸ். மேபி certain things what I speak now you may not have experienced at present, but I am sure எல்லாருக்கும் வந்தே தான் தீரும். உங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும். சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா it is a more deeper love. It is not a superficial love, it's a deeper love. சோ அது புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் அந்த ஹர்ட் விட்டு வெளியில வரணும். then we will understand wow நம்ம எங்க இருந்தோம். அப்படியே சல்லுன்னு ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம கான்சியஸ் லெவல் டக்குன்னு மேல ஏத்திடுவார். நம்ம வந்து புடிச்சு தொங்கிட்டு இருப்போம் நம்ம அட்டாச்மெண்ட்ல. ஐயோ நான் கொடுக்க மாட்டேன், ஐயோ அப்படின்னு நம்ம புடிச்சு வச்சிருப்போம். புடிச்சு ஒரு புடுங்கி மேல போட்டுருவார். தென் அப்ப வலிக்கும், கத்துவோம், கதறுவோம். தென் when we just stay ahead நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ரிலீஃப் இருக்கும். ஆஹா இத நானா நினைச்சேன்னா இந்த ஜென்மத்தில் நான் கிராஸ் பண்ணிருக்க மாட்டேன், நான் அதுலயே கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிருப்பேன். கிருஷ்ணா என் குரு மூலம் டிவோட்டிஸ் அனுப்பி விட்டு என்னை எப்படி மேல தூக்குறாரு. உண்மையில் மாதாஜி ஏதாவது உங்க வாழ்க்கையில கஷ்டம் வந்ததுன்னா பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் கிருஷ்ணாஸ் மர்சி. நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி உமா சுரேஷ் மாதாஜி எக்ஸாம்பிள் சொல்லும் போது நான் சொன்னேன், அந்த பெண்ணுக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் கிடைச்சதுன்னா she will feel everything is on her own effort. அவன் மேல 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 அகங்காரம் ஆட் ஆயிட்டு தான் போகும். this is an example I am telling. ஆனா அந்த அகங்காரம் வந்து உண்மையில் when we are in devotion, Krishna will make us understand, no my child, it is not because of you, it is because of me you're going upங்கிறது புரிய வச்சு கொடுப்பார். he will give. எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, நல்லவங்கள பகவான் வந்து சோதிப்பாரு, கைவிட மாட்டாரு. கெட்டவங்கள சோதிக்கவும் மாட்டாரு, கைவிட்டுருவாரு. உண்மையில் நீங்க வந்து கைவிடப்படணுமா இல்ல சோதனை வந்தாலும் பரவாயில்ல பகவான் என்னை பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? வாட் இஸ் யோர் ஒப்பீனியன்? டு யூ ஆல் வாண்ட் டு பி அண்டர் கேர் ஆஃப் கிருஷ்ணா? Yes Mataji, we should be under Krishna. அதுக்கு நாம வந்து அடி வாங்கணும். சோ நான் என்ன பாயிண்ட் எங்கேயோ ஆரம்பிச்சு ஸ்லோகாக்குள்ளேயே வரல. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 7. நான் என்ன பாயிண்ட் இங்க சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, பிரகிருதே குணை, அதாவது நேத்து நாம பார்த்தோம் அகங்கார விமூடத்தை கர்த்தாக மிதி மன்னியத்தை தான் பண்றேன்னு நினைக்கிறான். ஆனா உண்மையில் அறிவுள்ளவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, எல்லாமே பகவானால் செய்யப்பட்டது, எவ்ரிதிங் டன் பை லார்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ரோல் என்ன, வாட் இஸ் மை மேக்சிமம் ரோல் இன் திஸ், ஜஸ்ட் கோஆபரேட்டிங் வித் கிருஷ்ணா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறவங்க அவங்களும் பௌதீக வாழ்க்கையிலேயே இருக்கிற மாதிரி இருந்தாலும் they are not trapped by this material sense gratification. அதுல ட்ராப் ஆக மாட்டாங்க. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் கேட்டாலும் எவ்வளவுதான் நீங்க எடுத்து சொன்னீங்கன்னாலும் they are so deeply attached to their materialistic enjoyment. இது டெம்பரரின்னு தெரியும், இது என்னோடது இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் என்னுடைய பௌதீக என்ஜாய்மெண்ட் விட்டே கொடுக்க முடியல அப்படின்னு சில பேர் ஸ்ட்ராங்ல டீப் ரூட்டடா இருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிறாரு கிருஷ்ணா. நீ பண்ணு, ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? இப்ப நாம வந்து 100 பேருக்கு எடுத்தாலும் ஒரு 30 பேர் வந்தாங்கன்னா வெல் அண்ட் குட், போதுமே. நான் 1000 பேருக்கு எடுக்கிறேன், 2000 பேருக்கு எடுக்கிறேன்ட்டு if you're not going to give the essence, what is the use? What is the use? கிருஷ்ணா அததான் சொல்ல வர்றாரு. நீங்க எல்லாருக்கும் எடுக்கலாம், உண்மையிலே யார் புரிஞ்சு வராங்களோ அவங்களுக்கு நீங்க why don't you just boil the milk? மில்க பாயில் பண்ண என்ன சுண்டுச்சுன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். instead of just keep on boiling many milks, மேல மேல புது பால் ஆட் பண்ணிட்டு இருக்கிற பாலை வந்து நம்ம வந்து பாயில் பண்ணலாமே. we can make it still more tastier இல்லைங்களா? சோ பகவான் அதான் சொல்றாரு, ஜட இயற்கையில் மதிமயங்கிய அறிவற்றோர் லௌகீக செயலில் முழுமையாக ஈடுபட்டு பற்றுடையோராகின்றனர். குறைவான அறிவுடன் செய்யப்படுவதால் இத்தகைய கடமைகள் கீழ்த்தரமானவை என்ற போதிலும் அறிவுடையோர் அவங்களை நிறைப்பிரள செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படின்ற சென்ஸ் அப்படின்னு பார்த்தா நாம எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். we were so deep rooted in attachment, but still ஒரு குரு வந்து சொல்லும் போது we just caught hold of them இல்லைங்களா? இந்த மாதிரி வேணும்னு நினைச்சு வரவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ரொம்ப டீப்போட இருக்கவங்கள ரொம்ப போய்
நீங்க மாத்தணும். நிறைய பேர் பாருங்க, தேவின மதஜி லாஸ் நம்ம வந்து நீரண்டி இருப்பி அவங்க எப்படி she is trying, she is thinking that somehow the other she should make them a devotee. It cannot happen, Mataji. This is the answer. This shloka is answer for your queries. All these days you are having a query in your heart. நாம வந்து ஏதாவது பண்ணலாமே, அவங்களை எப்படியாவது நம்ம மாத்தணும். You cannot do that. Krishna is asking not to do that. So எல்லாருக்குமே யூனிவர்சல் சொல்யூஷன் இதுதான் அப்படின்னு நினைச்சு உங்க பிரீச்சிங்ல இந்த பாயிண்ட்ல முக்கியமா எடுத்துக்குங்க. You just observe the people. எல்லாருக்கும் இப்ப மாதாஜி நிறைய ரெஃபர் பண்ணாங்க. ரெஃபர் பண்ணவங்க நிறைய பேர் உள்ள இருக்காங்க. Not everyone came. Some of them left also. So we should understand instead of just getting tensed. நான் வந்து அனுப்பிச்சு அவங்க நல்லதுக்காக தானே மாதாஜி அனுப்பிச்சு விட்டேன். நீங்களும் நல்லா தானே மாதாஜி கிளாஸ் எடுக்கிறீங்க. ஏன் மாதாஜி அவங்க விட்டுட்டு போறாங்க நீங்க நினைச்சீங்கன்னா you should understand they're deeply rooted in their materialistic enjoyment. So don't disturb them. Just pray for them. That's it. Don't disturb them. So இங்க வராங்கன்னா நீங்க வந்து ரெஃபர் பண்ணலாம், நான் கிளாஸ் எடுக்கலாம். இது ரெண்டு தான் நம்ம ரெண்டேத்தால பண்ண முடியும். What about the people who is attending? It's their free will, right? அவங்க ஃப்ரீ வில் அப்ளை பண்ணாதான் உள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுமே நான் சுகமா நான் போய் நான் வந்து பௌதிக உலகத்துல இருக்கிறேன்னு சூஸ் பண்றவங்க நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க கை கால் கட்டி இழுத்துட்டு வந்து நீங்க பகவத்கீதை சொல்லி கொடுக்க முடியுமா? இது கிருஷ்ணாவுடைய டெக்னிக்கே இல்லையே. அவர் நினைச்சிருந்தா நம்மளையே அப்ப அப்படி பண்ணிருக்கலாமே. அவர் அப்பவே நம்மள அப்படி பண்ணிருக்கலாம். ஏன் பண்ணல? He wants us to give ourselves by ourselves. பழத்தை அடிச்சு பழுக்க வைக்க கூடாது, தானா கனிணும்னு ஆசைப்படுறாரு. He wants this to happen by itself. அதுக்குதான் நமக்கு இவ்ளோ டைம் கொடுக்கறாரு, பொறுமையா இருக்கிறாரு, கூடவே இருக்கிறாரு, நமக்கு நிறைய புரிய வைக்கிறாரு, நாமளா புரிஞ்சு வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதுக்குதான் இவ்ளோ பேசுறாரு. So Krishna's point is, as Jivatma does not have much option. Only option is either be under Radharani, that means love of Krishna, or be under Maya Devi, Durga Devi. She is a external potency. அந்த ரெண்டுல எதை சூஸ் பண்ணிக்கிறங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கணும். Choice is yours. If you are going to choose Maya, well and good. Go ahead. என்ன வேணா பண்ணுங்க, என்ன கன்றாவி. அதுவும் மாதாஜிஸ், this world is degrading, it exponentially degrading. அப்பெல்லாம் படிப்படியா உயர்ந்தது, இப்ப வந்து லிப்ட்ல உயருது. எது டிகிரேட் ஆகுறது? Are you all realizing this in your day-to-day life? Very badly, very badly. People's heart is full of lust and greed. உலகம் பட்டு கேவலமா சீரழிஞ்சிட்டு இருக்குது. எங்க போய் முடியுமோ தெரியல. Really, I feel ashamed to be a part of this world. உண்மையில் இந்த ஸ்லோகா வந்து இந்த 28 ஸ்லோகாவுடைய அந்த மீனிங், I feel it is for me. 28 purport, I definitely feel this is for me. அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் உணர்வீங்க. I cannot mental speculate what you all feel. Just see the purport. பூரண உண்மையை அறிந்தவன் பௌதிக தொடர்பில் தனது இழி நிலையை பற்றி நன்கு உணர்ந்தவனாக உள்ளான். Don't we all feel now how badly we are here, Matajis? I definitely feel every moment I am feeling here. What about you all? Yes, Mataji. என்ன இன்ஃபினிட்டி நம்ம இருக்கோம். So you will understand. See the purpose. Now you will understand the purpose very clearly. தான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் அம்சம் என்பதையும் ஜட படைப்பிற்குள் இருக்க வேண்டியவன் அல்ல என்பதையும் அவன் அறிவான். Is it not true? We all know we don't belong to this world. நித்தியமான ஆனந்தமயமான அறிவு நிரம்பி பரமனின் அம்சம். I am a Satchidananda Vigraha. I am not this body. என்னும் உண்மையான அடையாளத்தை அவன் அறிவான். மேலும் எவ்வாறோ ஜட வாழ்க்கையில் சிறைப்பட்டு இருப்பதையும் உணர்கிறான். Is it that? ஒவ்வொரு லைனும் அவங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அது தனது உண்மையான நிலையில் தனது எல்லா செயல்களையும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் பக்தி துணையில் அவன் இணைக்க வேண்டும். எனவே அவன் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபட்டு
சந்தர்ப்பவசமான நிலையற்ற ஜட புலன்களின் செயல்களில் இயற்கையாகவே பற்றில்லாதவன் ஆகி விடுகின்றான். தனது ஜட வாழ்க்கை பகவானின் உயர் ஆட்சிக்கு கட்டுப்பட்டுள்ளது என்பதை அறிந்து எவ்விதமான பௌதிக விளைவுகளாலும் அவன் பாதிக்கப்படுவதில்லை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். உண்மையில் நம் டிவோஷனுக்குள்ள வர 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 எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு புரியும் போது எவ்வளோ பெரிய ஃபெயிலியரா இருந்தாலும் we will start accepting it. இல்லைங்களா? கஷ்டமா தான் இருக்கும். But we will know nothing is in our hands. விளைவுகளை கடவுளின் கருணையாக கருதுகின்றான். ஸ்ரீமத் பாகவதத்தின் படி பிரம்மன், பரமாத்மா, பரமபுருஷ பகவான் ஆகிய 3 நிலைகளிலும் பூர்ண உண்மையை அறிபவன். பரமனுடனான தனது உறவின் உண்மை நிலையும் அறிந்திருப்பதால் தத்துவவித் என்று அழைக்கப்படுகின்றான். Don't you all feel this purport exactly suits us at present moment? நம்ம இழிநிலை நம்ம உணர்றோம். நமக்கு இங்க ரோல் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். பகவானை சேவை பண்றதா நம்மளோட ஒரிஜினல் ரோல் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். எல்லாமே நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் இதுல, இல்லைங்களா? அதனால பிரபுபாத் சொல்றாரு, கிருஷ்ணாவே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னாலும் devotees are so merciful. அவங்க அப்பவும் போய் எல்லாரையும் போய் கெஞ்சுறாங்க. ஏன் கெஞ்சுறாங்கன்னா they know Krishna wants everyone to come back to him. அதனால devotees are still more merciful than Krishna. Prabhupada is using a word here. அறிவற்றவர்களால் கிருஷ்ண உணர்வின் செயல்களை பாராட்ட முடியாது. எனவே அவர்களை தொந்தரவு செய்து மதிப்புமிக்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று பகவான் கிருஷ்ணன் நமக்கு அறிவுரை கூறுகிறார். ஆயினும் பகவானின் நோக்கத்தை அறிந்த அவரது பக்தர்கள் அவரை விட கருணை மிக்கவர்கள். ஆயினும் பகவானின் நோக்கத்தை அறிந்த அவரது பக்தர்கள் அவரை விட கருணை மிக்கவர்கள். கிருஷ்ண உணவில் ஈடுபடுவதே மனிதர்களின் அத்தியாவசிய தேவை என்பதை அறிந்த கிருஷ்ண பக்தர்கள் அறிவற்ற மனிதரையும் இதில் ஈடுபடுத்துவது உட்பட எல்லா விதமான அபாயகரமான முயற்சிகளையும் செய்கிறார்கள். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்லைன் திஸ் வேர்ட். அண்டர்லைன் டைரக்டா பண்ணிடாதீங்க, மனசுல அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. We devotees are taking so much of risk for spreading Krishna consciousness அப்படிங்கறத பிரபுபாத் இங்க ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. So Om Tat Sat. I hope you understood today's shloka in a much better way.